உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா இப்பகுதி மக்களுக்கு நன்றியோடு சொல்வது, நீங்கள் எல்லாம் நடந்து வந்த பாதையும் நீங்கள் அனுபவிக்கின்ற இன்னல்களையும் ஒரு கணம் நினைத்து பார்த்து ஒரு நேர்மையான, ஒரு நேர்த்தியான, ஒரு வாய்ஜாலம் இல்லாத ஒரு ஆட்சியை அடுக்குமொழியில் பேசி வார்த்தையில அதை செய்த இதை செய்த தேர்தல் வாக்கையை கொடுத்து புதுசா பேர் வச்சு டிவி யூடியூப் எல்லாம் விலைக்கு வாங்கி விளம்பரம் பண்ணி விளம்பர மாடல் அரசாக இல்லாமல் மக்களுக்கான அரசாக, மக்கள் நலனை அக்கறை கொண்ட ஒரு அரசாக, ஒரு நேர்த்தியான, நேர்மையான, அறிவார்ந்த ஒரு அரசியல் ஆட்சியை, மக்களுக்காக மக்களின் ஆட்சியை மக்களோடு இணைந்து செய்கின்ற ஒரு ஆட்சியை 2026 தமிழக வெற்றிக் கழகம் அமைக்க இருக்கின்றது. அந்த ஆட்சியை அமைப்பதற்கும் அந்த ஆட்சி கட்டிலே விஜய் சாரை அமர வைக்கவும், அவரை அமர வைத்து அழகு பார்ப்பதற்கும் மக்கள் தயாராகிவிட்டார்கள். எனவே நீங்களும் நானும் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரே குரலில் ஒரு கை கொடுத்து, எல்லோரும் கை கொடுத்து ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ வேண்டும். அந்த ஆட்சிக்கான தேர்தல் திருவிழாதான் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உங்களுடைய மேன்மைமிக வாக்குகளை விசில் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். அந்த ஆட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஆட்சி அல்ல, அந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி. அந்த ஆட்சி குமரம்பட்டம், மலையாண்டுபட்டினம், கோட்டூர், பொங்காடியூர் பகுதியில் உள்ள மக்கள் வாழ்கின்ற ஆட்சி, மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, பெண்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, இளைஞர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, முதியவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, படித்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. எந்த பெருமையை நீங்கள் பெற வேண்டும். இந்த நான் இதை எப்படி சொல்றேன்னா, நான் எம்எல்ஏ இருக்கும்போது இந்த பகுதியில யாருக்கே 5 பைசா நான் கை நீட்டி காசு வாங்கினா யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு பின்னாடி 5 எம்எல்ஏ வந்திருக்காங்க. அந்த எம்எல்ஏவும் என்னையும் நீங்க நினைச்சு பாருங்க. ஆகையினால் நாங்கள் சொல்லதான் செய்வோம், மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும், அதுக்காகத்தான் நாங்கெல்லாம் இங்க சேர்ந்திருக்கோம். நீங்க எல்லோரும் உங்க வீட்டுல போய் ஒரு கணம் யோசித்து, நான் சொன்னதெல்லாம் நீங்க வாங்கிக்கீங்க, இதை நான் சொன்னதெல்லாம் உண்மையான யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்து தேர்தலுக்காகவோ ஓட்டுக்காகவோ நான் பேசுற ஆள் இல்லை, யதார்த்தத்தை சொல்றேன். ஒரு நல்ல ஆட்சி. இந்த பேப்பர் நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவங்க கொடுத்த ரெக்கார்ட் படி 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்ல ஊழல், 4700 கோடி ரூபாய் மணல்ல ஊழல், 1000 கோடி ரூபாய் ஊராட்சியில ஊழல், 200 கோடி ரூபாய் மதுரை மாநகராட்சியில ஊழல், 80 கோடி ரூபாய் வால்பாறை நகராட்சியில ஊழல், 80 கோடி ரூபாய் வால்பாறை நகராட்சியில ஊழல். இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் நாம பார்த்து இந்த ஊழலாம் மொத்தமா கொள்ளையடிச்சு 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கடன் எல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இந்த 8 கோடி மக்களுடைய தலையில தான் விழுந்து. ஆக இப்படி இன்னும் சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகும் போது இன்னும் நம்ம கடன்காரனா இருக்கணுமா என்று ஒரு கணம் யோசித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு நேர்மையா ஆட்சியை கொண்டு வர வேண்டும். ஒரு நல்ல தலைவர் இருக்கணும். அந்த தலைவருக்கு காசு, பணம் இதுலலாம் தன்னிறைவு இருக்க வேண்டும். சொன்னணும் கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம தலைவருக்கு எல்லாமே இருக்கு, அதெல்லாம் நீங்க கொடுத்தது, தமிழக மக்கள் கொடுத்தது. உங்களால் தான் அவர் அவ்வளவு சம்பாதிச்சார். இப்ப அவருக்கு போதுமான அந்த வருமானம் இருக்கு.
அதனாலதான் சொல்றது இனி போதும், எனக்கு என்னுடைய வருமானம் வருஷத்துக்கு 500 கோடி எனக்கு தேவையில்லை, நான் மக்களுக்காக சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி வராரு. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவரை கொண்டு வந்து நல்லாட்சி செய்வதற்கு நாம எல்லாம் கை கொடுக்க வேண்டும், உயர்த்தி விட வேண்டும், தூக்கி விட வேண்டும், அமர வைக்க வேண்டும், அழகு பார்க்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எனவே பொதுமக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள்,